தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கத்துடைய ஒரு தாய் சங்கமாக இருக்கிறது. 1956 கடந்த 71 வருடங்களாக தமிழ்நாட்டில் உள்ள சிறு மற்றும் குறுந்தொழிலுக்காக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வரும் ஒரு சங்கம். இப்போ புதிய பொறுப்பேற்றுள்ள புதிய அரசாங்கத்துக்கும் புதிய முதல்வருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த வாரம் முதலமைச்சரை சந்திக்க வேண்டி நாங்கள் கோரிக்கை மனு அனுப்பிச்சிருந்தோம், ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய நிறுவனங்களையும் மற்ற பெரிய தொழிலாளர்களையும் அவர் சந்திச்சிட்டு அதே நேரத்தில் எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எங்களை அவரை சந்திக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கி அழைத்தார்கள். அதுக்கு முதல்ல நாங்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கடந்த 20ஆம் தேதி மதியம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சார்பாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இப்போ தமிழ்நாட்டில் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. அதை பற்றி நாம் அவருக்கு எடுத்து வைத்தோம். குறிப்பாக சொல்லணும்னா மின்சார நிலை கட்டணம், தாழ்வு அழுத்த மின்சாரம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பதிவு பெற்ற தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள், சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இருக்கிறார்கள். அதில் 70 லட்சத்துக்கு மேற்பட்ட உற்பத்தி துறை மற்றும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இதில் சேவைத்துறை, இதில் இருக்கவங்க இருக்காங்க. இதில் அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட 97% இருக்கிறது குறுந்தொழில்கள், இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். இவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அவங்களும் வேலை பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. இதில் இவங்க எல்லாருமே தாழ்வழுத்த மின்சாரம், அதாவது எல்டி அப்படின்னு சொல்கிற அந்த மின்சாரத்தை உபயோகிக்கிறவங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடங்களாக படிப்படியாக உயர்த்தி 2021 35 ரூபாயாக இருந்த ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாயாக இருந்த நிலை கட்டணம் தற்பொழுது 165 ரூபாயாக கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்கள்ல 400% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உயர்ந்திருக்கு. இது மிகவும் ஒரு சுமையாக அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இப்போ சர்வதேச நிலைமை போர் நடக்குது. இந்த மாதிரி நேரங்களில் லேபர் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த உற்பத்தி பண்றதுக்கு இந்த மின்சாரமும் இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது அது உள்ளபடியே ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அத்தனை இண்டஸ்ட்ரி, பெரும்பாலான இண்டஸ்ட்ரி நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இது மட்டும் இல்லாமல் சொத்து வழியும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3-4 வருடங்களாக கிட்டத்தட்ட 300% பல்வேறு இடத்துல ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதே நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முன்ன ஒற்றை சாளர முறையில் அனுமதி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனித்தனியாக அவங்கவுங்க ஒரு இயங்கு தளத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தனியாக ஒரு இயங்கு தளம், டிஷ்ன்னு சொல்லுவோம், டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த், அதாவது நம்ம ஃபேக்டரி லைசன்ஸ் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு இயங்குதளம் வச்சிருக்காங்க, வெப்சைட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒற்றை சாளரம் சிங்கிள் விண்டோ அப்படிங்கிறதே இல்லாமல் போயிட்டுது. இதை திரும்ப ஒற்றை சாளரத்தில் கொண்டு வந்து எளிமையான முறையில் ஒரு குறுந்தொழில் முனைவோர் ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு அனுமதி கேட்குற பட்சத்தில் அந்த அனுமதியை 30 நாட்களுக்குள்ள விரைவாக கொடுக்கணும். அப்படி 30 நாளில் அது கொடுக்கலன்னா டீம்டு டு பி அப்ரூவ்டு ஒரு நடைமுறை ஏற்கனவே இருந்தது. அந்த நடைமுறையில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி உற்பத்தி நகரம் ஓசூர், இங்கே கிட்டத்தட்ட 3000த்துக்கு அதிகமான குறுந்தொழில் முனைவோர் இருக்குவாங்க. இங்கே நிறைய சிப்காட் இருக்குது, சிட்கோவும் இருக்குது. இன்னும் அதிகமான சிட்கோ இங்கே வேணும். கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஏக்கரில் இங்கே சிட்கோ அமைக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எல்லாமே உதவியாக இருக்கும். இதை நாங்கள் சிட்கோவோட மேலாண் இயக்குனர், நிர்வாக இயக்குனர், தலைவருக்கு ஆல்ரெடி சொல்லி அவங்களும் இங்கே ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இங்கே ஒரு புதிய சிட்கோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எங்களுக்கு அவங்க உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிட்கோவில் இந்த மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு கட்டணம் சிட்கோவே பராமரிக்குது. அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மெயின்டெனன்ஸும் சார்ஜும் பண்ணுவாங்க. குறைந்த விலையில் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ்னால் தெருவிளக்கு, சாலை போடுறது மற்றும் மழைநீர் வடிகால், இது போன்ற சேவைகளை சிட்கோ நிர்வாகமே எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் சேவை கட்டணம் கட்டோம். பட் இதில் என்ன அப்படின்னா உள்ளாட்சி, அதாவது இந்த லோக்கல் பாடி அவங்க எந்த விதமான சேவையும் பண்ணுறதில்லை சிட்கோ உள்ள.
குப்பை கூட அவங்க எடுக்கிறது இல்லை. இங்க இருக்கிற அசோசியேஷன் தான் வந்து அதுக்கும் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சொத்து வரி எந்த அளவுக்கு உயர்த்தி இதை இரட்டை வரி விதிப்பு. சிட்கோ மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் சிட்கோவுக்கு பணம் கட்டோம். அப்போ உள்ளாட்சி மூலியமா லோக்கல் பாடியில் அவங்களும் அபரிமிதமான கட்டணத்தை வசூலிக்குவாங்க. இந்த இரட்டை வரி விதிப்பை ஒழிக்கணும்னு சொல்லி அதுவும் நாங்கள் வந்து கோரிக்கை விட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நில வகைப்பாடு, லேண்ட் கிளாசிபிகேஷன் நிறைய இடத்துல வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அரசாங்கமே வந்து சிட்கோ இல்லை சிப்காட் போட முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் இப்போ பிரைவேட் லேண்டில் தொழில் தொடர்புகளுக்கு அந்த நிலை வகைப்பாட்டை எளிமையாக மாற்றி தரணும். ஏன்னா அது வந்து வேற கிளாசிபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அதை இண்டஸ்ட்ரியலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எளிமையான நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் மூலதன மானியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் போடுவாங்க. சோலார் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. எங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு எந்த விதமான மூலதன மானியம் கொடுக்கப்படுவதில்லை. இப்போ அதை வந்து பில்டிங்ல இருக்குது. இந்த சோலார் போடுறது வந்து கட்டட வழிமுறையில் இருக்கு. அதை வந்து மிஷினரியா கன்வெர்ட் பண்ணாக்கா, இயந்திரமா கன்சிடர் பண்ணாங்கன்னா அதில் கிடைக்கிற அந்த 75% மூலதன மானியம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ குறுந்தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே உபயோகப்படுத்திக்க வழிவகை செய்யணும். அந்த போடுற சோலாருக்கு அவங்க 25-30% அரசாங்கம் மானியம் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் இருக்காது. தேவையான மின்சாரத்தை அவங்களே உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட பெரும் தொழில் வழித்தடம், அதாவது சென்னை கன்னியாகுமரி, மதுரை தூத்துக்குடி, இந்த மாதிரியான பெரிய தொழில், சென்னை பெங்களூர், இந்த மாதிரி பெரிய தொழில் வழித்தடங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பட்ஜெட்ல. பட் ஆனால் இது வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல. தமிழ்நாடு திரும்பவும் வந்து தொழிற்சாலைகளுக்கு ஒரு அடித்தளம் அமைக்கணும். நிறைய தொழில் வழித்தடங்களை, பெரிய தொழில் திட்டங்களை வந்து அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து முதல்வர் கேட்டிருக்கோம். அது வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி கண்டிப்பாக நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உங்க மூலியமாகவும் நாங்கள் சொல்லிக்கிறோம். என்னுடைய பெயர் வாசுதேவன், தலைவர், தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சட்டம். மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு இருக்கு. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள்ல 25% சிறு மற்றும் குறுந்தொழில்கள் கிட்டேருந்து தான் வாங்கணும் அப்படின்ற அந்த பாலிசி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இங்க இருக்கிற பெரிய நிறுவனங்கள் அவங்களும் நம்ம கிட்ட இருந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே கொள்முதல் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்க சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு அவங்களுடைய ஆர்டர்கள் வரணும். இங்கேருந்து கொள்முதல் பண்ணணும்ன்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்கன்னா அது உள்ளபடியே வந்து நம்மளுடைய தொழிலை சிறக்கிறதுக்கு வழிவகை செய்யும். டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ் பண்ணாங்க. உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அது தொழிற்சாலைகள்லாம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓசூர், திருச்சி, சென்னை, சேலம் போன்ற கோயம்புத்தூர் போன்ற 5 இடத்துல இந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதை திரும்ப கொண்டு வரணும். இப்போ இங்கே வர வேண்டிய ஒரு பெரிய ஃபேக்டரி திருப்பதிக்கு போயிருக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு போயிருக்கு. இது மாதிரி வந்து இங்கே வர வேண்டிய தொழில்களை தக்க வைக்கிறதுக்கு நமக்கு பெரிய நிர்வாக வசதிகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய தேவையாக கொடுத்துருக்கோம்.